ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. உதயநிதி ஸ்டாலின் இந்த தினம் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடல அப்படின்னு ஒரு தவறான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. நான் கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் 143வது கூட்டத்தில் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுகின்ற கூட்டத்தில் பேசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கத்திட்டு போயிட்டு. இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க குழுமி இருக்கிறீங்க? சுமார் 20,000 பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குடும்பி இருக்கிறீங்க. அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது. யாராவது மேல பட்டுட்டா அதுக்கு யார் பொறுப்பு? இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வரீங்க. நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும். இன்றைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும். நாட்டில் நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்க வேணுங்கிறதுக்காக வர்றீங்க. ஆக உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆனா உடனடியாக 10 நிமிடத்தில் வரும். இப்படி 20 இடத்துல தொடர்ந்து வருது. பேசி 10 நிமிஷத்துல உடனே ஆம்புலன்ஸ் போகும். அதைத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனக்கு தகவல் கிடைச்சது. தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ வந்த உடனே நிறுத்துங்க, அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னேன். பார்த்தாங்க, பேஷண்ட் இல்லை. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டியினுடைய நம்பரை குறிச்சிங்க, காவல்துறையில புகார் கொடுக்கணும். இது நியாயம் தானே? நியாயம் தாங்க. அப்புறம் அவருடைய செல்லை எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா, யாராவது உடல்ல சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்திருக்குதான்னு அந்த செல்போனை வாங்கி அதுல பாருங்கணும். அதுல அழைப்பே வரல, அதெல்லாம் அழைப்பும் வரல. அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்டும் இல்ல. கூட்டம் 10 மணிக்கு ஒரு 15,000 பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக, அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம். நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியாக எதிர்க்க வேணும். இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த 108 ஆம்புலன்ஸை தடுக்கிறான். எப்பொழுதும் நான் தடுத்ததில்லை. 20 கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது. நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது. அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பணும். எப்பொழுது நான் கூட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துல போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. எல்லாமே என்னிடத்தில் இருக்குது. உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார். அதை விசாரித்து உண்மை தன்மையை ஆராய்ந்திருக்கணும். அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு அழகு. ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை பொறுக்க முடியல. எரிச்சல். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.